பாலா, அதை அப்படியே திருப்பி போடுங்கள். லாபா. பாலாவுக்கு நாம் தொண்டு செய்தாலோ, பாலா பக்தர்களுக்கு நாம் சேவை புரிந்தாலோ, அப்படியே பாலா நம்மை மெச்சிக்கொள்கிறாள், நம்மிடம் வந்து விடுகிறாள். பாலா எப்படி வருகிறாளாம்? பிஞ்சு பாதம் அப்படியே பக்கத்தில் நடந்து வந்து 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 அவனுடைய நெஞ்சத்திலே குடியிருக்கிறார். குடியிருப்பது மாத்திரமல்லாமல் அங்கே தன்னுடைய உயிர்களான கிளிக்கூட்டத்தை அங்கே வரவைக்கிறாள். புறாக்களை அங்கே வரவழைக்கிறாள். அங்கே எப்பவும் சங்கீதம் இசைக்கும். அந்த பக்தனுக்கு என்னவாம்? வாக்கு வன்மை கிடைத்து விடுகிறதாம். வாக்கு வல்லமை கிடைத்தவுடன் அவன் கவிஞனாகிறான், மேதையாகிறான், பண்டிதனாகிறான், ஞானவானாகிறான், புத்திவானாகிறான். பாலா அப்படி செய்து விடுகிறான். பாலாவை நினைப்பது, பாலாவை தொழுவது, பாலாவை ஸ்தோத்திரம் செய்வது, பாலாவை ஜெபிப்பது கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த 3 எழுத்து மந்திரம் ஐம் க்ளீம் சௌ எங்கே ஓதப்படுகிறதோ அங்கே தேவர்கள் வானுலகத்திலிருந்து பார்த்து வானத்தில் வாசலை திறந்து வைப்பார்கள். அப்படியாக பாலாவினுடைய பக்தர்களுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் செய்து விடுகிறார்கள். பெரிய பிரபுக்களுடைய தயவு தானாக வந்துவிடும். ஊர் அவனை மெச்சிக்கொள்ளும். முதலில் ஊர் அவனை மெச்சிக்கொள்ளும். பாலா வென்றால் அங்கே சாதாரணம் இல்லை, அங்கே பாலாதான் பிராணசக்தி. அந்த பாலா பிராணசக்தி எப்படி இருக்கிறாளாம்? நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதும், நடமாடிக்கொண்டிருக்கும் போதும், தூங்கும் போதும் மூச்சு காற்றாக அவள் இருக்கிறாள். மூச்சு காற்றாக பிராணசக்தி, பிராணேஸ்வரியை நமஹ என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்லும்படி பிராணேஸ்வரி, பிராணசக்தி. இந்த பிராணசக்தி தான் இவளை போற்றும் போது, இவளை ஜபிக்கும் போது, ஜபிப்பது எப்படி இருக்க வேண்டுமாம்? ஊன் தித்திக்கும், உயிர் தித்திக்கும், உடம்பெல்லாம் தித்திக்கும், வாய் தித்திக்கும். அப்படியாக அந்த அச்சரங்கள் இருக்கின்றனவாம், பீஜாட்சரங்கள். பாலா, இவளை போற்றுங்கள். இவள் கனிந்து நயந்து வந்துவிட்டால் மற்றேதும் நமக்கு வேண்டாம். நயந்து வந்த தேவி அங்கே குடியமர்ந்து ஆயதனவான் பவதி என்று சொல்லும்படியாக அவளே குடியிருந்து ரட்சிக்கிறாள், காப்பாற்றுகிறாள். நம் முன்னேயும் பின்னேயும் பக்கத்திலேயும் வந்து கொண்டே இருந்து நம்மை பார்த்துக் கொள்கிறாள்.